ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, கடந்த ஒரு மாசமாவே நிறைய தீபாவளி ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பலகார வகைகள், ஸ்வீட் வகைகள் இப்போ எக்கச்சக்கமா பார்த்துட்டோம். நிறைய பேர் கமெண்ட்ல தினம் தினம் கேட்டுட்டே இருக்காங்க புதுசா தீபாவளி ரெசிபிஸ். நான் எல்லாத்தையுமே டைரியில நோட் பண்ணி வச்சிருக்கேன், கண்டிப்பா வரிசையா போடுவேன். தீபாவளி வரைக்கும் நம்ம சேனல்ல ஃபுல்லா தீபாவளி ரெசிபிஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ தொடர்ந்து மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி அச்சு முறுக்கு. அச்சு முறுக்கு நிறைய பேருக்கு சரியாவே வராது. ஸோ ரொம்ப சுலபமா ஒரே நொடியில எப்படி செய்யறதுன்னு நான் சொல்லி காட்டுறேன். அது மட்டும் இல்ல, 3 விதமான மாவுகள்ல அச்சு முறுக்கு செய்யலாம். ஸோ எல்லா வகையுமே இந்த வீடியோல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். வீடியோவை மிஸ் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க கிச்சனுக்கு. இப்போ அரிசி மாவுல செய்யற மெத்தட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னும் 2 மெத்தட் இருக்குது, ரொம்ப சுலபமா சட்டுனே செஞ்சிடலாம். அது வீடியோ லாஸ்ட்ல சொல்லியிருக்கேன், மிஸ் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இப்போ 1 கப் அளவுக்கு பச்சரிசியை 1 மணி நேரம் தண்ணீர்ல ஊற வச்சிருக்கேன். 1 மணி நேரத்திற்கு பிறகு தண்ணீர் நல்லா வடிச்சிட்டு ஒரு கிச்சன் டவல், அது நார்மல் டிஷ்யூல இந்த மாதிரி விரிச்சு விட்டுருங்க. வெயில்ல விரிக்க வேணாம், ஜஸ்ட் ஒரு ஃபேனுக்கு கீழே நீங்க விரிச்சு விட்டாவே போதும். தண்ணீர் எல்லாம் உலர்ந்து அந்த அரிசி லேசா காஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வரும்போது மிக்ஸி ஜாருக்கு மாத்தி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இதை சல்லடை வச்சு சளிச்சு எடுத்துருங்க. நல்ல நைஸான சல்லடை வச்சு சளிச்சு எடுத்துடலாம். சூப்பராக சளிச்சு எடுத்தாச்சு. ஸோ இந்த மாவில் நீங்கள் கொழுக்கட்டை, அப்புறம் குழா பொட்டு, அப்புறம் ரொட்டி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸான ஸ்வீட் ஸ்நாக்ஸ் இதில் நீங்கள் செய்யலாம். ஸோ நாம் இதுலேருந்து 1.5 கப் அளவுக்கு மாவு எடுத்து அச்சு முறுக்கு செய்வோம். இப்போ ஒரு பவுலில் ஒரு முட்டை ஆட் பண்ணுறேன். நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு பதிலாக தேங்காய் பாலை இன்னும் நல்லா திக்காக நல்ல சூப்பரான க்ரீமியாக எடுத்துக்கோங்க. டேஸ்ட் சரியாக வந்துடும். பவுடர் சுகரை நல்லா பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். இது ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு தேங்காய் பால், நல்லா கெட்டியாக தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். அது ஒரு 1/4 கப் அளவுக்கு இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன். அந்த முட்டை, சுகர், தேங்காய் பால் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பீட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த அளவுக்கு கலந்து விட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க 1.5 கப் அளவுக்கு மாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி நல்லா கலந்துருங்க. தேங்காய் பால் இல்லை முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணீர் கூட கொஞ்சம் சேர்த்து லேசாக கலந்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு கலந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு, 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவா தேவையான அளவுக்கு உப்பு, அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப தண்ணீராக இருக்கக்கூடாது, அப்புறம் அச்சில் ஒட்டாது. ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் முறுக்கு ஹார்டாயிரும். ஸோ சரியான பதத்தில் கலந்துக்கங்க. ஒன்ஸ் நீங்கள் போட்டுட்டு கரெக்டாக வருதான்னு அச்சில் வச்சு டெஸ்ட் கூட பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ அச்சு முறுக்குக்குள்ள அச்சு இது நான்ஸ்டிக்ல கிடைக்குது. நம்ம ஏற்கனவே திருச்சி போயிருக்கும் போது அதில் வாங்கின திங்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட காட்டும் போது இதெல்லாம் காட்டியிருந்தேன். அதுல இருந்து நிறைய பேர் இந்த ரெசிபி கேட்டுட்டே இருந்தாங்க. நிறைய பேர் வீட்டில் இந்த அச்சு இரும்புல தான் வச்சிருப்பாங்க. அது சட்டுனே எடுக்க வராது, ரொம்ப நாள் பழகணும். அந்த ஆயில ஒரு நாள் ஃபுல்லா போட்டு வச்சிருக்கணும். அப்படியே போட்டாலுமே அச்சு தனியா கலந்து வர்றது ரொம்ப சிரமமா இருக்கும். அந்த ப்ராப்ளம் இனிமே இல்லை. இந்த நான்ஸ்டிக் கரண்டி வாங்கிட்டீங்க அப்படின்னா மாவுல வச்சு ஆயில வச்சதுமே ஒரே நொடியில வெளியில தனியா முறுக்கு வேக ஆரம்பிச்சிடும். 185 ரூபாய் தான், எல்லா சூப்பர் மார்க்கெட்லயுமே கிடைக்குது. இது வாங்கி வச்சுட்டீங்கன்னா நீங்க ஆயிலே போட்டு வைக்கணும், ரொம்ப நாள் பழக்கணும், இப்படி எதுவுமே கிடையாது. சட்டுன்னு வாங்கி உடனே ஒரே நொடியில செஞ்சு அசத்திடலாம். ஒவ்வொரு முறுக்கும் போடுறதுக்கு முன்னாடி அந்த ஹீட்டான ஆயில கொஞ்ச நேரம், அதாவது ஒரு 1 to 2 செகண்ட், ஒரு 1-2 வினாடி மட்டும் அந்த ஆயில அந்த அச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க மாவுல டிப் பண்ணுங்க. அப்பதான் அந்த மாவு சூட்டுக்காக கரண்டில ஒட்டும். அது மாதிரி ஹீட்டான ஆயில இந்த அச்சை வச்சு எடுத்துட்டு நம்ம மாவுல இப்ப வச்சிடலாம். இது ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். நம்ம ஆயில வச்சதும் டக்குன்னு எடுத்து நீங்க மாவுல வைக்கும் போது மேல மாவு ஒட்டிடக்கூடாது. மற்றபடி கீழே ஃபுல்லா மாவு கவர் ஆயிருக்கணும். மேலே ஒருவேளை மாவு பரவிருச்சு அப்படின்னா அது முறுக்கு தனியா கலந்து விழுகாது. ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். கீழ்பாகம் ஃபுல்லா மாவுல நனைஞ்சிருக்கு, மேல ஃபுல்லா மாவுல நனையாம இருக்கு. எடுத்துட்டு அதை அப்படியே எடுத்து ஆயில வச்சிடலாம். லேசா 2 தடவை அசைச்சாவே போதும், நம்மளுடைய முறுக்கு தனியா கீழே கலண்டுரும். பழைய இரும்பு கரண்டியில இந்த அச்சு முறுக்கு ட்ரை பண்ண எல்லோருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளவு சிரமம் அப்படின்ட்டு. பட் இது சட்டுன்னு ஒரே நொடியில ரொம்ப சுலபமா செஞ்சிடலாம். ஸோ இந்த அளவுக்கு 2 பக்கமும் ஒரு சூப்பரான கலர்ல வந்த பிறகு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். இப்போ மறுபடியும் உங்களுக்காக செஞ்சு காட்டுறேன். மேல் பாகம் நனையக்கூடாது, கீழே மட்டும் சுத்தி அச்சு நனையணும். இந்த அளவுக்கு நனைஞ்சதும் ஆயில சேர்த்துடலாம். புதுசா செய்யறவங்க ஒவ்வொரு முறுக்கா செஞ்சிடுங்க. நல்லா பழக்கப்பட்டவங்க 2-3 முறுக்கு கூட உங்க பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இரும்பு கரண்டியில செஞ்சீங்க அப்படின்னா இவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியாது. ஒரு முறுக்கு போட்டதும் மறுபடியும் ஆயில போட்டு வச்சிருந்து ரொம்ப நேரம் கழிச்சு தான் நீங்க எடுத்து திரும்ப இன்னொரு முறுக்கு ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி நான்ஸ்டிக் வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு முறுக்கு போட்டதும் ஒரு 1 செகண்ட் ஆயில விட்டு எடுத்துட்டு மறுபடியும் நீங்க அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே இருக்கலாம். வெறும் 185 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரே நொடியில முறுக்கு சூப்பரா கலந்து வந்துடும். நீங்க அச்சு கரண்டியை ஆயில வைக்கும் போது ஹை ஃப்ளேம்ல இருக்கட்டும். அண்ட் ஆயில இருந்து அச்சு கரண்டியை எடுத்ததும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அப்படி வச்சாதான் முறுக்கு சரியான ஒரு கோல்டன் ப்ரௌன்ல வரும். அவ்வளவுதான், நம்மளுடைய சூப்பரான அச்சு முறுக்கு ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியா கலர்ஃபுல்லா ரெடி ஆயிருச்சு. பார்க்கவே ரொம்ப கிறிஸ்பினஸோட இருக்குது.
அரிசி அரைச்சு மாவு ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு செய்ய சிரமமா இருக்கு, அந்த அளவுக்குலாம் டைம் இல்லை நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க மைதா சாப்பிடக்கூடிய ஆளா இருந்தா மைதா மாவுல கூட இதை செய்யலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் மைதா. இதே மாதிரி மற்ற எல்லா மெத்தடுமே இதே தான், சேம் மைதால நீங்க செய்யலாம். அல்லது மைதா அந்த அளவுக்கு சேர்க்க உங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா 1 கப் அரிசி மாவு, நம்ம நார்மலா இடியப்பத்துக்கு கடைகளில் வாங்குவோம்ல அந்த மாதிரி 1 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் மைதா சேர்த்து, மற்றதெல்லாம் இதே மெத்தட் தான், சேம் இதே மாதிரி செய்யலாம். ஸோ 3 மெத்தட் இருக்குது. அரிசியை ஊற வச்சு அரைச்சு செய்யற மெத்தட், முழுசா மைதால செய்யறது, அண்ட் மைதாவும் அரிசி மாவும் கலந்து செய்யறது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எது சௌரியமா இருக்கோ அந்த மெத்தட்ல செஞ்சு கொடுங்க. எல்லாமே ஒரே டேஸ்ட், எல்லாமே கிறிஸ்பினஸோட ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம நீங்களும் இதே மெத்தட்ல வீட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.